திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்சி கரூர் செல்லும் சாலையில் காவிரி கரையின் மேல் இயற்கையான சூழ்நிலையில் அமைந்துள்ள இந்த கற்கோவில் கிபி 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் காலத்து திருச்செந்துறை மானேந்தியவல்லி உடனுரை சந்திரசேகர சுவாமி திருக்கோயிலை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலில் பராந்தக சோழனின் மருமகளும் அரிகுலகேசரியின் மனைவியான இருக்குவேலீர் குலத்தேவியான பூதி ஆதித்த பிடாரி என்னும் சோழ பேரரசியார் இக்கற்றளி கட்டமைக்கப்பட்டது. கீழ் நோக்கி அமைந்துள்ள இந்த கோவில் 5 அடுக்கு ராஜகோபுரத்தில் உள்ள சுதை சிற்பங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமானது. இதை கடந்து உள்ளே சென்றால் ஒரு பெரிய பிரகாரத்தின் இடையில் கொடிமரம் இல்லாமல் நந்தி தேவர் ஒரு தனி மண்டபத்திலும் பலிபீடமும் பார்க்க முடிகின்றது. எளிமையான வாசலை கடந்து உள்ளே சென்றால் அழகிய தூண்களுடன் கூடிய இன்னொரு பிரகாரம் நம்மை இனிதே வரவேற்கிறது. 2 தளங்களுடன் கூடிய நாகர வகை விமானத்துடன் கருவறை, அர்த்த மண்டபம், முன் மண்டபம், மகா மண்டபத்துடன் அமைய பெற்ற இக்கோவில் செம்புரான் கற்களினால் கட்டப்பட்ட ஒரு அழகிய கற்றளி. சொல்லப்போனால் அந்தி சாயும் நேரத்தில் தங்கம் போல ஜொலிக்குமாம் இந்த கோவில். இந்த கோவிலானது பிரதிபந்தம் கட்டுமான அமைப்பில் கட்டப்பெற்றுள்ளது. மகாபத்மம், உள்குமுதம், யாழி முதலான உறுப்புகள் இங்கே எழில்மிக்கதாய் காண முடிகின்றது. கட்டிடக்கலையின் நுணுக்கங்களையும் கல்வெட்டின் செய்திகளையும் காணொளியில் முடிவில் காணலாம். தெற்கு கோட்டத்தில் நந்தியின் மேல் சாய்ந்தவாறு ரிஷிபாந்தகர் காணப்படுகிறார். கால ஓட்டத்தினால் திருமேனி சிதைவுற்று இருந்தாலும் இந்த சிலையின் உயிரோட்டத்தை காண முடிகிறது. ரிஷிபாந்திகர் முன்பு புதிதாக கட்டப்பெற்ற தட்சிணாமூர்த்தியின் சன்னதி பார்க்க முடிகிறது. இவரை கடந்து சென்றால் தென்மேற்காக 2 சன்னதிகள் காண முடிகிறது. அதில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சிக்கு தனி சன்னதி காண முடிகிறது. இதன் பின்புறம் நிருதி விநாயகருக்கு இன்னொரு தனி சன்னதியை காண முடிகிறது. கருவறை தெற்கு கோட்டத்தை தவிர மற்ற கோட்டத்தில் சோழர் கால திருமேனிகள் இல்லாமல் புதிதாக அமைக்கப்பெற்ற சுதை சிற்பங்கள் காண முடிகிறது. மேற்கில் அர்த்தநாரீஸ்வரர் திருவுருவம் காண முடிகின்றது. மேற்கு கோட்டத்திற்கு நேர் எதிரே வள்ளி சுப்பிரமணிய தெய்வ யானை சன்னதி காண முடிகிறது. கோவிலின் தலமரமாக பலாமரம் இங்கே பசுமையாக காணப்படுகிறது. கருவறை வடக்கு கோட்டத்தில் துர்க்கையின் திருவுருவம் காண முடிகிறது. பொதுவாக இவ்விடத்தில் நான்முகன் இருக்க வேண்டும். காரணம், கிரீவ கோட்டத்தில் இங்கே நான்முகனின் சிற்பம் காண முடிகிறது. வடக்கில் விஷ்ணு துர்க்கைக்கு ஒரு புது சன்னதி இங்கே கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஒரு தனி சன்னதியில் சோழர் காலத்து சண்டிகேஸ்வரர் இங்கே காண முடிகிறது. இன்று மக்களால் சந்திரசேகர சுவாமி என்று அழைக்கப்படும் மூலவருக்கு திருச்செந்துறை உடையவர், பரமேஸ்வரர், கற்றளி பெருமானடிகள் என்ற பெயர்களும் வழங்கப்பட்டுள்ளன. அம்பாள் இங்கே மானேந்தியவல்லி உருவாக நமக்கு அருள் புரிகிறாள். இங்கு அம்மன் மானும் மழுவும் கையிலேந்தி நிற்கிறாள். இக்கோவிலின் கல்வெட்டின் மூலம் இவ்விடத்தை உறையூர் கூற்றத்து பிரம்மதேயம் ஈசானமங்கலம் என்று ஒரு கல்வெட்டு கூறுகிறது. இக்கோவிலில் ராஜகேசரி, பரகேசரி, மதுரை கொண்ட பரகேசரி, 1ஆம் ராஜேந்திரன், 1ஆம் குலோத்துங்கன், விக்கிரம சோழன், 2ஆம் ராசராசன், 2ஆம் ராஜாதிராசன், விஜயநகர அரசன், ஸ்ரீ ரங்க மகாதேவர் ஆகியோர் காலத்திய கல்வெட்டுகள் இங்கே காண முடிகிறது. ஒரு சோழ பேரரசியால் தோற்றுவிக்கப்பட்ட இக்கோவில் இன்றும் நம் கண்முன்னே கம்பீரமாக நிற்கிறது. நேரம் கிடைத்தால் நேரில் சென்று நீங்களும் காணுங்கள். அடுத்து இன்னொரு காணொளியில் உங்களுடன் சந்திக்கிறேன். சிவாய நம.